உபாகமம் 18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். व्यवस्था विवरण 18वां अध्याय 18वां वचन। उनके भाइयों के बीच में से तेरे समान एक नबी को उत्पन्न करूंगा और अपना वचन उसके मुंह में डालूंगा और जिस जिस बात की मैं उसे आज्ञा दूंगा वही वह उनको कह सुनाएगा। தாழ்த்தி அப்படி ஜெபிக்கலாம். नम्र करके हम प्रार्थना करेंगे। வானத்தையும் பூமியும் படைத்த எங்கள் எலோஹிம் தேவனே, आकाश और पृथ्वी का निर्माण करता एलोहिम खुदा, எங்கள் எல் ஷடாய் தேவனே உம்மை துதிக்கிறோம் அப்பா. एल शडाई खुदा तुझे धन्यवाद देते हैं। யெகோஷுவா மேசியா நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். यहोशुआ मसीहा के नाम से हम प्रार्थना करते हैं। வாசிக்கப்பட்ட வசனத்திலிருந்து எங்களோடு பேசுங்க. जो वचन हमने पढ़ा है उसके द्वारा हमसे बात कीजिए। இதில் இருக்கிற மறைபொருள்களை எங்களுக்கு வெளிப்படுத்தி தாங்க. इसके अंदर के गुप्त बातों को प्रकट करके दीजिए। கர்த்தாவே, இந்த கொஞ்ச வாரமாக நாங்க மூன்று விதமான இழுப்பை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். और बीते हुए हफ्तों में हम 3 प्रकार के खींच के बारे में हमने देखा। இன்று நீர் ஆசீர்வாதத்தை தாரும் அப்பா. आज भी आप आशीष करके दीजिए। இந்த வசனத்திலிருந்து எங்களோடு பேசுங்க. इस वचन के द्वारा हमसे बात कीजिए। எங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க. हम हर किसी को आशीष कीजिए। இத கேட்கிற ஒவ்வொரு உள்ளத்தையும் ஆசீர்வதிங்க. और इसे जो सुन रहे हैं सबके मन को आशीष இது दीजिए। எங்களுடைய பலத்தினாலோ பராக்கிரமத்தினாலோ அல்ல. ये हम हमारे बल और पराक्रम से नहीं, உம்முடைய ஆவியினால் நடக்கட்டும் ராஜா. तेरी आत्मा से सब कुछ होने दे। கல்விமான்களுக்கும் ஞானிகளுக்கும் மறைத்து और सारे विद्वानों को और साइंटिस्ट लोगों को छिपाकर நீர் பாலகர்களுக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறீர். आप बच्चों को प्रकट करके देते हो। நீர் ஞானிகளுக்கெல்லாம் மறைக்கிறீரப்பா. आप पूरे बुद्धिमानों को आप छुपा देते हो। நீர் பாலகர்களுக்கு வெளிப்படுத்துகிறீர். आप बच्चों को सिखाते हो प्रभु। அதற்காக உமக்கு நன்றி ராஜா. उसके लिए आपको धन्यवाद। நாங்க உம்முடைய பிள்ளைகள் हम கர்த்தாவே. आपके बच्चे हैं प्रभु। உபாகமம் 29:29 வேதம் சொல்லுது கர்த்தாவே. और अनुवाद के 29 में कहता है कलाम, ரகசியம் கர்த்தருடையது और गुप्त बातें परमेश्वर का है, வெளிப்படுத்தப்பட்டவைகளோ தேவனுடைய பிள்ளைகளுக்குரியது। और प्रकट करना परमेश्वर के बच्चों के लिए है। எதெல்லாம் வெளிப்படுத்தப்பட்டு இருக்கிறதோ और जो जो प्रकट किया हुआ है அதெல்லாம் உம்முடைய பிள்ளைகளுக்குரியதப்பா। वो सब आपके बच्चों का है प्रभु। கர்த்தாவே, எங்களுக்கு வெளிப்படுத்தி தாங்க। है प्रभु, हमें प्रकट करके இந்த दीजिए। வாசித்த அந்த வசனத்தில் எங்களோடு பேசுங்க। जो वचन हमने पढ़ा है उससे हमसे बात कीजिए। இங்க இருக்கிற ஒவ்வொருத்தர் மேலும் உம்முடைய ஆசீர்வாதம் இறங்கட்டும்। हर किसी के ऊपर तेरी आशीष उतरने दे। தேவன் இந்த சத்தியத்தை கேட்கும்போதே ये सच्चाई को सुनते समय சத்தியம் அவங்களை விடுதலை பண்ணட்டும் அப்பா। सच्चाई उनको छुटकार देने दे। ஒவ்வொருத்தருடைய சிறையிருப்பை மாற்றுங்க ராஜா। हर किसी के बंधन को तोड़ दीजिए யாரெல்லாம் யோபு போல சிறையிருப்பில் இருக்கிறார்களோ, जो जो अय्यूब के मानिक बंधन में हैं, சத்தியத்தை கேட்கும்போது सच्चाई को सुनने के समय அவர்கள் அந்த சிறையிருப்பில் இருந்து மாற்றப்பட நீர் உதவி उनके செய்யும்। बंधन टूटने के लिए आप अनुग्रह कीजिए பலவீனத்தை நீக்குங்க ராஜா। और कमजोरी को निकाल दीजिए। அவங்களுடைய சிந்தனைகளை மாற்றி தாங்க। उनके विचारों को बदल दीजिए। ஒவ்வொருத்தருடைய சிந்தனையை மறுரூபப்படுத்தி தாரும்। हर किसी का विचार रूपांतर होने दे। ஒவ்வொருத்தருடைய கண்களை மறுரூபப்படுத்தி हर தாரும்। किसी के आंखों को रूपांतर कर दीजिए। ஒவ்வொருத்தருடைய வார்த்தைகளை மறுரூபப்படுத்தி हर தாரும்। किसी के शब्दों को रूपांतर कर दीजिए। கர்த்தாவே, ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்கப்பா। हर किसी को आशीष दीजिए எங்களை प्रभु। தாழ்த்தி உம்முடைய கரத்தில் தருகிறோம்। हमें नम्र करके तेरे हाथ में देते உம்முடைய हैं। நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும்। केवल तेरा नाम महिमा पाए। யெகோஷுவா மேசியா நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே। यहोशुआ मसीहा के नाम से मांगते हैं जीवित पिता, ஆமென்। आमीन। உன்னை போல ஒரு தீர்க்கதரிசி எழும்ப பண்ணுவேன்। तेरे जैसे एक नबी को उत्पन्न करूंगा। அது யார் அந்த தீர்க்கதரிசி? वो कौन है वो அது भविष्यद्वक्ता? யெகோஷுவா தான் அந்த தீர்க்கதரிசி। यहोशुआ ही वो नबी है। அவர்கள் சகோதரர்களுக்குள்ள இருந்து ஒரு தீர்க்கதரிசியை கர்த்தர் எழும்ப उनके பண்ணுகிறார்। भाइयों के बीच में से एक नबी को उत्पन्न करता है। அவருடைய வார்த்தைகளை அவர் வாயிலே அருளுவேன்। और मेरे वचनों को उनके शब्द उनके जुबान में रखूंगा। யெகோஷுவாவுடைய வாயில இருந்த வார்த்தைகள், यहोशुआ के जुबान से आने वाले शब्द, அது எல்லாம் தேவனிடத்திலிருந்து வந்த வார்த்தைகள்। वो सब कुछ परमेश्वर से आया हुआ शब्द है। அதனால தான் கர்த்தர் சொன்னார், इसलिए परमेश्वर ने कहा, பிதா எனக்கு எதை காண்பிக்கிறாரோ और पिता मुझे जो दिखाता है அதை தான் நான் சொல்றேன்। उसे ही मैं बताता हूँ। அவருடைய வாயில கர்த்தர் வார்த்தை வைத்திருந்தார்। और उनके जुबान में परमेश्वर ने शब्दों को रखा था। அவர் முழுமையாகவே வார்த்தையாக தான் वो இருந்தார்। पर पूरी तरह से वचन ही था। உன்னை போல ஒரு தீர்க்கதரிசி எழும்ப பண்ணுவேன்। तेरे जैसे एक भविष्यद्वक्ता को उत्पन्न करूंगा। அந்த தீர்க்கதரிசி யாரு? वो भविष्यद्वक्ता कौन है? அது யெகோஷுவா தான் அந்த தீர்க்கதரிசி। यहोशुआ ही वो भविष्यद्वक्ता है। இதை குறித்து பைபிள்ல நிறைய இடங்கள்ல சொல்லி இருக்கிறார்। इसके बारे में कलाम में बहुत सारे जगह में दिया गया பாருங்க, है। யோவான் 1ஆம் அதிகாரம், यूहन्ना का पहला अध्याय, அதுல 45ஆம் வசனத்தை வாசிங்க। उसमें 49 को पढ़ेंगे। பிலிப்பு நாத்தான்வேலை கண்டு நியாயப்பிரமாணத்திலே மோசேயும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவர்களை கண்டோம். அவர் யோசேப்பின் குமாரனும் நாசரேத்தூரானும் ஆகிய
இயேசுவே என்றான். பாருங்க இங்க இந்த யோசுவா யார் அப்படிங்கறத காமிக்கிறார். यहोशुआ कौन है करके वो दिखाता है। அவர் யாரா? वो कौन है? மோசே நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்டவர். वो व्यवस्था में बोला गया। நியாயப்பிரமாணத்தில் எங்க சொல்லப்பட்டிருக்குது? व्यवस्था में कहाँ बोला गया है? உபாகமம் 18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல பைபிள் சொல்லுது, और व्यवस्था विवरण के 18वें अध्याय के 18वें वचन में बोला गया है, உன்னை போல ஒரு தீர்க்கதரிசி எழும்ப பண்ணுவேன். तेरे जैसे एक भविष्यद्वक्ता को उत्पन्न करूंगा। மோசஸ்னால சொல்லப்பட்டவர் இவர்தான். और मूसा से बोला गया व्यक्ति यही है। பிலிப்பு நாத்தான்வேலை பார்த்து சொன்னார், फिलिप्पुस नतानवेल को देखकर कहा, மோசே சொன்னவரை நான் பார்த்தோம். और मूसा ने जिसके बारे में बताया उसको हमने देखा। அவர் வேற யாரும் இல்ல, और कोई नहीं, அவர் நஸ்ரனாகிய யெகோஷுவா. वो नासर यहोशुआ है। இந்த வார்த்தையை சொன்ன உடனே ये शब्द को बोलते ही நாத்தான்வேல் சொன்னா, நாசரேத்திலிருந்து ஏதாவது நன்மையானது வரக்கூடுமோ? तो उसने कहा कि नासरेत से कोई भला चीज आ सकता है क्या? மோசேயினால் சொல்லப்பட்டவர் இவரே. और मूसा से बोला गया व्यक्ति यही है। இன்னும் யெகோஷுவாவும் ஒரு வார்த்தை சொல்றார். यहोशुआ भी एक शब्द बोलता है। யோவான் 5ஆம் அதிகாரம் यूहन्ना का 5वां अध्याय 46 47ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். और 46 47 46 और 47 पढ़ेंगे। நீங்கள் மோசேயை விசுவாசித்தீர்களானால் நீங்கள் மோசேயை விசுவாசித்தீர்களானால் என்னையும் விசுவாசிப்பீர்கள். பாருங்க இங்க கர்த்தர் சொல்றார், परमेश्वर कहता है, நீங்க மோசேயை விசுவாசித்தீங்கன்னா என்னையும் விசுவாசிப்பீங்க. यदि तुम मूसा को विश्वास करते तो मुझे भी विश्वास करते। இன்னும் வாசிக்கலாம். அவன் என்னை குறித்து எழுதியிருக்கிறானே. பாருங்க பைபிள் சொல்லுது, कलाम कहती है, கர்த்தர் சொல்ற நீங்க மோசேயை விசுவாசித்தீங்க என்னையும் விசுவாசிப்பீங்க. परमेश्वर ने कहा यदि तुम मूसा को विश्वास करते तो मुझ पर भी विश्वास रखते, ஏன்னா அவன் என்னை பற்றி எழுதியிருக்கிறானே. क्योंकि उसने मेरे बारे में लिखा है। இன்னும் வாசிப்போம். அவன் எழுதின வாக்கியங்களை நீங்கள் விசுவாசியாமல் இருந்தால் நான் சொல்லுகிற வசனங்களை எப்படி விசுவாசிப்பீர்கள் என்றார். மோசே சொன்ன வசனத்தை உங்களால நம்ப முடியலன்னா, अगर मूसा से कहे गए शब्द को आप विश्वास नहीं कर सकते, என் வார்த்தை எப்படி நம்புவீங்க? मेरे शब्द को कैसे विश्वास करोगे? அவன் என்னை பற்றி எழுதியிருக்கிறான். वो मेरे बारे में गवाही देता है। என்ன எழுதியிருக்கிறாங்க? क्या लिखा है? உன்னை போல ஒரு தீர்க்கதரிசியை நான் அவர்களுக்காக அவர்கள் சகோதரரிலிருந்து எழும்ப பண்ணுவேன். तेरे जैसे एक भविष्यद्वक्ताओं को उनके भाइयों के बीच में से उठाऊंगा। இந்த சொல்லப்பட்ட வார்த்தையை நம்பி இருந்தாங்கன்னா, इस वचन को अगर वो विश्वास करते तो அவங்க யெகோஷுவாவையும் நம்பி இருப்பாங்க. वो यहोशुआ को भी विश्वास करते, ஏன்னா மோசே யெகோஷுவா பற்றி எழுதியிருக்கிறார். क्योंकि मूसा यहोशुआ के बारे में लिखा है। பாருங்க யெகோஷுவாவை பற்றியும் यहोशुआ के बारे में மோசே பற்றியும் கம்பேரிசன் நீங்க பார்க்கலாம். और मूसा का जो संबंध है वो देख सकते हैं। இந்த ரெண்டு பேருடைய கம்பேரிசன் ரொம்ப அருமையான ये கம்பேரிசன். दोनों का संबंध एक बहुत अद्भुत है, ஏன்னா மோசே போலவே கர்த்தரின் ஒரு தீர்க்கதரிசி எழும்ப பண்ணுவேன்னு क्योंकि சொன்னார். मूसा के मानिंद ही एक नबी को उठाऊंगा करके परमेश्वर ने कहा। அப்ப மோசேனுடைய வாழ்க்கையில எப்படி तो இருந்துச்சோ मूसा का जीवन में जैसा था அப்படிதான் இப்பவும் என்ன செய்ய நடக்கும். तब ही वैसे ही अभी भी होगा, அப்படிதான் யெகோஷுவாவுடைய வாழ்க்கையில நடக்கும். वैसे ही यहोशुआ के जीवन में भी होगा। மோசேனுடைய வாழ்க்கையில என்ன நடந்துச்சு? मूसा के जीवन में क्या हुआ? முதல் காரியம், पहला बात, அவன் பிறக்கும்போது वो जब जन्म होता है அங்க சிறு பிள்ளைகளை கொண்டு இருந்தான். वहाँ छोटे बच्चों को मार रहे थे। அங்க பார்வோன் ஒரு கட்டளை கொடுத்திருந்தான். फरोन ने एक आज्ञा दिया। பாருங்க யாத்ராம 1ஆம் அதிகாரம் 15 16ஆம் வசனத்துல, निर्गमन पहला अध्याय 16 और 17 वचन, 15 और 16 वचन, 15 और 16 वचन, அதுல அவன் கட்டளை கொடுத்திருந்தான். उसमें उसने आज्ञा दिया। தாதிமார்களுக்கு கட்டளை கொடுத்திருந்தான். वो नर्स को उसने आज्ञा दिया, அந்த பிறக்கும்போது ஆண் குழந்தையாய் இருந்தால், अगर जन्म होने वाला अगर नर हो, குழந்தை பிறக்கும்போதே அவனை கொண்டு போட்டுறணும். वो जो बच्चा जन्म होता है तभी मार दो, ஆண் குழந்தையை கொண்டு போட்டுறணும். और जो लड़का है उसे मार देना है। மோசே பிறக்கும்போது இதுதான் சம்பவம். और मूसा जब जन्म होता है यही घटना ஆனா घटती है। மோசேனுடைய தாயார், लेकिन मूसा की माँ அவன் விசுவாசத்தோடு वो विश्वास के साथ பார்வோனுடைய கட்டளைக்கு அவன் கீழ்ப்படியாம फरोन के आज्ञा को पालन न करते हुए தன்னுடைய குழந்தையை 3 மாசம் ஒளித்து वो வைத்திருந்தாள். अपने बच्चों को 3 महीने तक छिपा कर रखी। இதே சம்பவம் தான் யெகோஷுவாவுக்கு நடந்துச்சு. यही बात यहोशुआ को भी हुआ। யெகோஷுவா பிறந்த டைம்ல यहोशुआ जब जन्म हुए थे, हेरोद ராஜா என்ன செய்தான்? हेरोद राजा ने क्या किया? 2 வயசுக்கு உட்பட்டவங்களை கொண்டு போடுங்கன்னு சொல்லி கட்டளை 2 கொடுத்திருந்தான். साल के बीच में जो बच्चे हैं उनको मार दो। அது மத்தேயு 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல பார்க்கலாம். और मत्ती के दूसरे अध्याय के 15वें वचन में हम देख सकते हैं। हेरोद கோபப்பட்டு हेरोद गुस्सा होकर 2 வயசுக்கு உட்பட்டவங்க எல்லாத்தையும் கொன்றுங்க, और 2 बरस के जो है बच्चे उन्हें मार दो। அப்ப யெகோஷுவா மரிச்சிருவாருன்னு நினைச்சான். तो उसमें उसने सोचा कि यहोशुआ भी मर जाएगा, ஆனா 2 பக்கத்துலயும் பிசாசு காரியத்தை செய்ய முடியல. लेकिन दोनों जगह में शैतान उस काम को कर नहीं पाई। மோசேயையும் கொல்ல முடியல,
और मूसा को भी मार नहीं पाया, யெகோஷுவாவையும் கொல்ல முடியல. यहोशुआ को भी मार नहीं पाया। இவங்க ரெண்டு பேரையும் கர்த்தர் என்ன செய்தார்? इन दोनों को परमेश्वर ने क्या किया? ஒரு விடுதலை, ஒரு டெலிவரரா கர்த்தர் கொண்டு வந்தார். एक छुटकार देने वाले के रूप में लेकर आया। மோசேஸை கர்த்தர் அனுப்பினார் இஸ்ரவேல் அந்த எகிப்து தேசத்துக்கு. और मूसा को मिस्र देश में भेजा। நான் என் ஜனங்களை விடுவிக்கணும், मैं अपने लोगों को छुड़ाना है, நீ போய் விடுதலை பண்ணி கொண்டு வா. तू जाकर छुड़ा कर लिया। யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல பைபிள் சொல்லுது, और निर्गमन के 3 अध्याय के 8वें वचन में कलाम कहता है, நான் என்னுடைய ஜனங்களின் கூக்குரலை கேட்டேன், मैं मेरे लोगों के पुकार को सुना அவர்களை நான் விடுதலை பண்ணணும், और उन्हें छुटकार देना है, நான் உன்னை அனுப்பணும் சொல்லி சொன்னார். मैं तुझे भेजना है करके कहता அதே है। மாதிரி யெகோஷுவா எப்படி இந்த உலகத்துக்கு வந்தார்? वैसे ही यहोशुआ इस संसार में कैसे आए? அவர் உலகத்தை அழிக்க வரல, वो संसार को नाश करने के लिए அவர் नहीं, உலகத்தை ரட்சிக்க வந்தார். वो संसार को उद्धार देने के लिए அவர் आए। ரட்சகராக வந்தார். वो उद्धारकर्ता के रूप में आया। யோவான் 8:36 சொல்லுது, और यूहन्ना का 8:36 कहता है, குமாரன் விடுதலை செய்தால் अगर पुत्र ने छुटकार दिया மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். तो सच में छुटकार पाओगे। அவர் விடுதலை நாயகனாக வந்தார். वो छुटकार देने वाला बना। ரெண்டு பேருடைய கம்பேரிசன் நீங்க பாத்தீங்கன்னா दोनों के संबंध को आप देखेंगे तो ரொம்ப சரியான கம்பேரிசன். एकदम सही कंपैरिजन है। இங்க குழந்தையா இருக்கும்போது அவனை கொலை பண்றான் பிசாசு, यहाँ जब बच्चा था तभी उसको शैतान मारना चाहता है, அவன் கொலை பண்றதுக்கு முயற்சி பண்ணா, वो मारने की कोशिश करता है। அடுத்தது கர்த்தர் ரெண்டு பேரையும் டெலிவரரா கர்த்தர் கொண்டு வர்றார். उसके बाद दोनों को उद्धारकर्ता के रूप में, छुटकारा के रूप में लेकर आता है। மோசஸ் 40 நாள் உபவாசம் இருந்தான், और मूसा 40 दिन का उपवास में था। யெகோஷுவாவும் 40 நாள் உபவாசம் இருந்தார். यहोशुआ भी 40 दिन के उपवास में था। மோசே 40 நாள் உபவாசம் எடுத்து முடிச்ச பிறகு और मूसा 40 दिन का उपवास समाप्त करने के बाद அவன் நியாயப்பிரமாணத்தை கொண்டு வந்தான். वो आज्ञाओं को लेकर आया। யோசுவா ஞானஸ்நானம் எடுத்த பிறகு और यहोशुआ बपतिस्मा पाने के बाद அவர் கிருபை பிரமாணத்தை கொண்டு वो வந்தார். अनुग्रह के नियम को लेकर आए। நியாயப்பிரமாணத்தை மோசேஸ் கொண்டு வந்தார், और व्यवस्था को मूसा लेकर आया। கிருபை பிரமாணத்தை யெகோஷுவா கொண்டு வர்றார். अनुग्रह की व्यवस्था को परमेश्वर ले आता है। யோவான் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல பார்க்கலாம். यूहन्ना के पहले अध्याय के 17वें वचन में देख सकते हैं। இப்படி ரெண்டு பேருடைய கம்பேரிசன் ரொம்ப அருமையானது. ये दोनों का कंपैरिजन बहुत अद्भुत है। இன்னும் நீங்க பாத்தீங்கன்னா और भी आप देखेंगे तो இவர் சீனாய் மலையிலிருந்து இறங்கின போது, ये सिनाई पर्वत से जब उतरता है, மோசேஸ் சீனாய் மலையிலிருந்து இறங்கும் போது मूसा सिनाई से उतरता है, அவனுடைய முகம் பிரகாசித்தது. उसका चेहरा प्रकाशित था। அவனுடைய முகத்தை பார்க்க கூடாது இருந்தது. उसके चेहरे को देख नहीं सकते। யாத்ரா 34ஆம் அதிகாரம் और निर्गमन का 34वां अध्याय 30ஆம் வசனத்துல பைபிள் சொல்லுது, 30वें वचन में कलाम कहता है, அவனுடைய முகம் பிரகாசமாய் இருந்தது. उसका चेहरा प्रकाशित था। ஜனங்கள் அவனுடைய முகத்தை பார்க்க கூடாது இருந்தது. लोग उसके चेहरे को देख नहीं पा रहे थे। அதே போல யெகோஷுவா वैसे ही यहोशुआ அவர் மர்ரூப மலையில वो रूपांतर पहाड़ में தன்னை மர்ரூபப்படுத்தி காமிக்கும் போது अपने आप को रूपांतर करके दिखाते அவருடைய समय முகம் சூரியனை போல பிரகாசித்தது. उसका चेहरा सूरज के माने चमक रहा था। மத்தேயு 17ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல பார்க்கலாம். मत्ती के 17वें अध्याय के दूसरे वचन में देख सकते हैं, அவருடைய முகம் சூரியனை போல பிரகாசித்தது. उसका चेहरा सूरज के माने चमक रहा था। மோசேஸையும் யெகோஷுவாவும் நல்ல கம்பேரிசன் பண்ணலாம். मूसा और यहोशुआ का अच्छा संबंध कर सकते हैं। பாருங்க, மோசேஸ் வரும்போது देखिए मूसा जब आता है, பாருங்க, இந்த மோசேஸ் வந்து ये मोसेस जो है, பாருங்க வேதம் சொல்லுது, ஒரு कलाम வசனத்தை कहती है, வாசிக்கலாம். एक वचन को पढ़ेंगे, யாத்ராகமம் 17ஆம் அதிகாரம் निर्गमन का 17वां अध्याय அதுல 10ஆம் வசனத்தை வாசிங்க. 10वें वचन को हम पढ़ेंगे। யாத்ராகமம் 17:10. निर्गमन 17:10। யோசுவா ஆ தனக்கு மோசே சொன்னபடியே செய்து ஆ அமலேக்கோடே யுத்தம் பண்ணினான். ஆ மோசேயும் ஆரோனும் ஊர் என்பவனும் மலை உச்சியில் ஏறினார்கள். இந்த சம்பவம் நமக்கு தெரியும். ये घटना हमें मालूम है। யோசுவா யுத்தத்தில் அமலேக்கோட யுத்தம் பண்ணும்போது, और मूसा जब अमलेकी के साथ युद्ध कर रहा था, யோசுவா வந்து யுத்தம் பண்ணும்போது, योशुआ जब युद्ध कर रहा था, யோசுவா அமலேக்கோட யுத்தம் பண்ணும்போது, योशुआ अमलेकियों के साथ युद्ध कर रहा था, மோசேஸ் அங்க மலை மேல ஏறிட்டான். और मूसा वहां पर चट्टान की चोटी पर चढ़ गया, அவனோடு கூட ஆரோனும் ஹூரும் ஏறுறாங்க. और उसके साथ में आरोन और हूर चढ़ते हैं। அங்க மோசே கண்மலையின் மேல ஏறி, और वहां मूसा चट्टान के ऊपर चढ़कर அங்க இரண்டு கரத்தை உயர்த்தி பிடித்தான். अपने दोनों हाथ को ऊंचा उठाकर रखा। எப்போ அவன் உயர்த்தி பிடிச்சானோ, और जब वो उठाकर रखा, அப்ப யோசுவா ஜெயித்து கொண்டிருந்தான். तब योशुआ जीत रहा था। அவன் கையை கீழே போட்ட உடனே वो हाथ को नीचे डालते ही யோசுவா தோந்துட்டு இருந்தான். योशुआ हर रहा था। இப்படி அவன் கை மேலேயும் கீழே வைக்கும்போது ऐसे उसके हाथ को ऊपर नीचे करते समय ஜெயமும் தோல்வியும் வந்துகிட்டே இருந்தது. और हार और जीत आ रही थी। ஒரு நேரம் வந்துச்சு, एक समय आया, மோசேஸுடைய கை ரொம்ப பாரமாயிட்டு, मूसा का हाथ बहुत भारी हो गया, இவனால கையை தூக்க முடியல. और ये अपने
आप से हाथ नहीं उठा पा रहा அப்போ है, ஆரோனும் ஊரும் என்ன செய்தாங்க? तो आरोन और हूर ने क्या किया? ஒரு கல்லை எடுத்து அங்க வைத்து एक पत्थर को वहां पर रखे, அங்க மோசேஸை உட்கார வைத்தாங்க. मूसा को बिठा दिए, ஆரோனும் ஊரும் ரெண்டு கையும் பிடிச்சுக்கிட்டு और இருந்தாங்க. आरोन और हूर दोनों हाथ को पकड़ रहे थे। இன்னைக்கு அதே போல आज वैसे ही யெகோஷுவா தன்னுடைய ரெண்டு கரத்தை உயர்த்தி आज பிடிச்சிருக்கிறார். यहोशुआ दोनों हाथों को पकड़ कर रखा है, அவருடைய ரெண்டு கரத்திலே ஆணி அடிக்கப்பட்டிருக்குது. उसके दोनों हाथों में खिला मारा गया அந்த है, ரெண்டு கையும் உயர்த்த வண்ணமாகவே இருக்குது. वो दोनों हाथ ऐसे उठाया हुआ ही है। எதுக்கு உயர்த்த பண்ணமா இருக்குது? क्यों ऐसे उठाया हुआ है? நம்ம ஜெயத்தை பெறணும். हम जय को पाना है, நம்ம ஒவ்வொரு காரியத்தை வெற்றி பெறணும். हम हर एक चीजों में जीत को लेना है, நமக்கு தோல்வியே கிடையாது. हमें हार ही नहीं है, ஏன்னா யெகோஷுவா கரத்தை உயர்த்தி தான் வச்சிருக்கிறார். क्योंकि यहोशुआ अपने हाथ को उठा कर ही रखा है, அவருடைய கரம் கீழே விழல, उसके हाथ नीचे नहीं गिरी, அவருடைய கரம் மேல தான் இருக்குது. उसका हाथ ऊपर ही है। அப்ப நம்மளுக்கு ஜெயம் தான், तब हमें जय ही मिला, நம்மளுக்கு தோல்வி கிடையாது. हमें हार नहीं है, தோல்வியை நினைச்சே பார்க்காதீங்க. और हार के बारे में सोचिए भी मत। நம்மளுடைய சிந்தனையில हमारे विचार में தோல்வி வரவே கூடாது. हार नहीं आना चाहिए। ஒருத்தருக்காக நீங்க ஜெபிக்கிறீங்க, एक व्यक्ति के लिए आप प्रार्थना करते हैं, சோர்ந்து போகாதீங்க, निराश मत होइए, உங்களுக்கு தோல்வி கிடையாது. आपको हार नहीं है, நீங்க செய்வதெல்லாம் வாய்க்கும். आप जो जो करेंगे वो होगा। வேதத்தை ஆராய்ந்து और कलाम को जांच कर, வேதத்தை பிரியமாயிருந்து और वचन में प्रिय रहकर, யாரெல்லாம் இரவும் பகலும் தியானிக்கிறாங்களோ वो जो रात और दिन ध्यान करते हैं, அவங்க செய்வதெல்லாம் வாய்க்கும். वो जो करते हैं वो सफल होंगे, அவங்க என்ன ஜெபிக்கிறாங்களோ அது वो வாய்க்கும். जो प्रार्थना करेंगे वो होगा। நம்மளுக்கு தோல்வி கிடையாது. हमें हार नहीं है, ஏன்னா யெகோஷுவா நமக்கு ரெண்டு கரத்தை உயர்த்தி क्योंकि வைத்திருக்கிறார். यहोशुआ हमारे दोनों हाथों को उसने उठा के रखा மோசேஸ் है। எப்படி ரெண்டு கரத்தை உயர்த்தினாரோ मूसा ने जिस प्रकार अपने हाथों को उठाया, அதே போல யெகோஷுவா தன்னுடைய ரெண்டு கரத்தை உயர்த்தி वैसे ही பிடிச்சிருக்கிறார். अपने दोनों हाथों को यहोशुआ उठा कर रखा இப்படி है। ரெண்டு பேருடைய கம்பேரிசனை நீங்க பார்க்கலாம். ऐसे दोनों का कंपैरिजन को आप देख सकते हैं, மோசேஸும் யெகோஷுவாவும் मूसा और यहोशुआ। பிறக்கும் போதே பிசாசு அழிக்க நினைச்சான். और जन्म होते समय ही शैतान उसे मारना चाहा, அவர் கர்த்தர் அவங்க இரண்டு பேரையும் காப்பாற்றி परमेश्वर उन दोनों को बचाकर அவங்க ரெண்டு பேரும் டெலிவரரா கர்த்தர் அனுப்புனார். उन दोनों को छुटकार कर्ता के रूप में भेजा। ரெண்டு பேருமே 40 நாள் உபவாசம் எடுத்தாங்க. दोनों ही 40 दिन के उपवास के अंदर गए। மோசேஸ் நியாயப்பிரமாணத்தை கொண்டு வந்தான், मूसा व्यवस्था को लेकर आया, யெகோஷுவா கிருபை பிரமாணத்தை கொண்டு வந்தார். और यहोशुआ अनुग्रह की व्यवस्था को लेकर आया। மோசேஸ் வந்து நியாயப்பிரமாணத்தை கொண்டு வந்தார், मूसा व्यवस्था को लेकर आया, யெகோஷுவா வந்து அவர் கிருபை பிரமாணத்தை கொண்டு और வந்தார். यहोशुआ अनुग्रह को लेकर आया। மோசேயினுடைய முகம் பிரகாசித்தது, मूसा का चेहरा प्रकाशित था, யெகோஷுவாவுடைய முகம் சூரியனை போல और பிரகாசித்தது. यहोशुआ का चेहरा सूरज के माने प्रकाशित था। யோசுவா ரெண்டு கரத்தை உயர்த்தி பிடிச்சிருந்தார், यहोशुआ दोनों हाथों को उठा कर रखे थे, மோசேஸ் இரண்டு கரத்தை உயர்த்தி பிடிச்சிருந்தார், और मूसा दोनों हाथों को उठा कर रखा था, யெகோஷுவாவு ரெண்டு கரத்தை உயர்த்தி வைத்திருக்கிறார். और यहोशुआ भी दोनों हाथों को उठा कर रखा है। ரெண்டு பேருடைய கம்பேரிசனும் கரெக்ட்டா போயிட்டு இருக்கு. दोनों का कंपैरिजन एकदम सही जाता है। கர்த்தர் சொன்ன அந்த வார்த்தையின்படி परमेश्वर ने जो वचन कहा उसके अनुसार, உன்னை போல ஒரு தீர்க்கதரிசியை तेरे जैसे एक भविष्यद्वक्ता को நான் அவர்களுக்காக அவர்கள் சகோதரர்களிருந்து எழும்ப பண்ணினேன். मैं उनके लिए उनके भाइयों के बीच में से उठाऊंगा। இந்த தீர்க்கதரிசனம் யாரை பற்றினது? ये भविष्यवाणी किसके बारे में है? அது யெகோஷுவாவை பற்றினது. वो यहोशुआ के बारे में। அவரை கர்த்தர் தேர்ந்தெடுத்தார். उसे परमेश्वर चुनता है। அப்ப யெகோஷுவாவுக்குள்ள तो यहोशुआ के अंदर எப்படி மூன்று விதமான ஊழியம் இருந்துச்சோ, और कैसे 3 प्रकार के सेवा थे, அதே போல மூன்று விதமான இழுப்பு மோசேஸ்டையும் இருக்கும். और वैसे ही 3 प्रकार का खींच जो है मूसा के पास भी होगा।